இன்னும் அதே டேஸ்ட் இருக்குது. வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஓமம். ஓமம் வாட்டர், ஓமம் தண்ணீர் என்கிட்ட இருக்குது. இந்த ஓமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தியில் அஜ்வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் கேரம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ராக்கிஸ்பர்மம் ஆமி அப்படிங்கிற இந்த ஓமத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே சின்ன வயசில் குடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் அதே டேஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஓமத்தை ஓம தண்ணீரை குடிப்பதன் மூலமாக நம்மளுக்கு சில ஆச்சரியப்படத்தக்க ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. சில பேர் இதை சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த இரண்டு விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இந்த கேரம் விதைகளை அஜ்வைன் விதைகளை முக்கியமாக சமையலில் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. இதில் பார்க்க குட்டியாக இருந்தாலும் இதில் ஃபைபர், நார்ச்சத்து அதிகம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் அதிகம், வைட்டமின்ஸும் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய நியூட்ரிஷன் இதில் இருக்குது. அதனால் சமையலில் தாராளமாக பயன்படுத்தலாம். வெறும் ஓம தண்ணீர் குடிப்பதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். முதல் நன்மை, இந்த ஓமம் அப்படிங்கிறது கேரம் சீட்ஸு பாக்டீரியா, ஃபங்கஸ், கிருமிகள் எதிராக போராடக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு. அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய இரண்டு கெமிக்கல்கள். ஒன்று தைமால், இன்னொன்று கார்பகால். இந்த இரண்டு காம்பவுண்டும் இதில் இருக்கிறதுனால சில டெஸ்ட் டியூப் ஸ்டடீஸ் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதாவது டெஸ்ட் டியூப்பில் இந்த சில கிருமிகள், முக்கியமாக கோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான வயிற்றோட்டம், டைரியா ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள், இன்னொன்று சல்மனல்லா அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு பாக்டீரியா, நம்மளுக்கு வயிற்றோட்டம், வயிற்று வலி, அதான் ஃபுட் பாய்சனிங்னால வரக்கூடிய பிரச்சனைகள், இதை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப பொதுவான ஒரு கிருமிகள்னால் அது கோலை, சல்மனல்லா தான். இந்த இரண்டு கிருமிகளையுமே அழிக்கக்கூடிய வல்லமை இந்த அஜ்வைனில் இருக்கக்கூடிய தைமாலுக்கும் கார்பக்ராலுக்கும் இருக்குது. ஆனால் இது டெஸ்ட் டியூப் ஸ்டடி, ஹியூமன் ஸ்டடி கிடையாது. இந்த மாதிரி டெஸ்ட் டியூப்களில் நடத்தக்கூடிய ஸ்டடி. இன்னொரு டெஸ்ட் டியூப் ஸ்டடி, அதில் கேண்டிடா ஆல்பிகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் தொற்று, அதுக்கு எதிராகவும் போராடக்கூடிய ஆற்றல் இந்த அஜ்வைன் விதைகளுக்கு உண்டு, இந்த ஓம தண்ணீருக்கு உண்டு. ஸோ இது முதல் நன்மை. அடுத்து இரண்டாவது நன்மை, இது எலிகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் நம்ம இதயத்துக்கு தேவையான, அதாவது கெட்ட கொழுப்புகள் குறைச்சி நல்ல கொழுப்புகளான HDL அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை நம்ம பார்க்க முடியுது. அதாவது கொலஸ்ட்ராலை குறைச்சி HDL அதிகப்படுத்தக்கூடிய தன்மை. ஸோ இது ஆனால் எலிகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் தெரிய வருது. இதுக்குமே ஹியூமன் ஸ்டடீஸ், மனிதர்களில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி எவிடன்ஸ் இல்லை, இது எலிகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி எவிடன்ஸ். அதே மாதிரி இந்த எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு ஓமத்தோட அளவு நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். அதனால் அது இயற்கையான ஓமமாக எடுத்துக்கும் போது கொஞ்சமாக தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம். அந்த ஒரு ஸ்பூன் இப்போ ஒரு 100 கிராம் அப்படின்னா அது ரொம்ப அதிகம் இல்லையா, அதை நம்மளால சாப்பிட முடியும். அதுக்கு தான் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல வருது. இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்ல இவங்க எக்ஸ்ட்ராக்ட், அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டும் தனியா எடுத்து கொடுத்து பார்க்கப்பட்ட ஆராய்ச்சியில தான் இந்த பெனிஃபிட் தெரியுது. அதனால நிறையலாம் யாரும் ஓமத்தை சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதுக்கு சில சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன். பட் ஸ்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இது, ரெண்டாவது பாயிண்ட். ஆனா மூன்றாவது நன்மை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம ரத்த அழுத்தம், உடம்புல ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கு, ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம பிபியை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து கால்சியம் சேனல் பிளாக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர் வகை மருந்துகள், அப்புறம் ஆம்லோடிபின் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கால்சியம் சேனல் பிளாக்கர். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்த அழுத்தம் அதிகமாகும்போது நம்ம இதயத்துக்குள்ளே போகக்கூடிய கால்சியமோட அளவை குறைக்குது. அதனால தான் இதுக்கு பேரே கால்சியம் சேனல் பிளாக்கர் அப்படின்னு பேர். நம்ம இதயத்துக்குள்ளார, இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு கால்சியம் போனால் தான் தசைகள் மிக அதிகமாக அழுத்தம் கொடுக்குது. இந்த அழுத்தம் இரத்த குழாய்கள் எல்லாத்துலேயும் எதிரொலிக்குது, அதிகமான இரத்த அழுத்தம் ஏற்படுது. அப்போது இந்த தசைகளுக்குள்ளார போகக்கூடிய கால்சியமோட அளவை குறைக்கக்கூடிய மருந்துகள் தான் கால்சியம் சேனல் பிளாக்கர். அந்த வகையில் தான் அந்த மருந்து செயல்படுது. இப்போது இந்த ஓமத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல்கள், சில சத்துக்கள் இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர் மருந்துகள் மாதிரி செயல்படுது. அதாவது ஓமம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த கால்சியம் இதய தசைகளுக்குள்ள போகிறது தடுக்கப்படுது. ஸோ அந்த வகையில் ஓமம் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. அந்த வகையில் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஓம தண்ணீர் அப்படிங்கிறது நல்லது. நாலாவது நன்மை, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச நன்மை. அதாவது
வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரணம், இதுக்கு தான் நம்ம பொதுவாக இந்த ஓம வாட்டர் குடிக்கிறோம். இதுக்கு பின்னணியில் ஏதாவது ஆராய்ச்சிகள் இருக்கான்னு பார்க்கும்போது இதுவுமே அனிமல் ஸ்டடிஸ் தான். விலங்குகள், எலிகளில் குறிப்பாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கிறத பார்க்க முடியுது. எந்த வகையிலலாம் பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ வயிற்றில் வந்து புண்கள், பெப்டிக் அல்சர் போன்ற புண்கள் இருக்குது. இந்த அல்சர் புண்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த அசிடிட்டி உண்டாகுது. இந்த அசிடிட்டினால இந்த புண்கள்லாம் அதிகமாகுது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னொன்று அஜீரணம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் குறைக்கக்கூடியது இந்த அஜ்வைன் சீட்ஸ். இதுக்கு தான் நம்ம மெயினாக வயிற்று கோளாறுகளுக்கு இந்த ஓம வாட்டரை குடிக்கிறோம். இந்த வயிற்று புண்கள்லாம் சில சமயம் இந்த வலி மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்றோம்னு வைங்களேன், ப்ரூஃபன், இபுப்ரூஃபன் மாத்திரைகள்லாம் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து வயிற்றில் புண்கள், அல்சர் தொந்தரவுகள் போன்ற விஷயங்களை உருவாக்கலாம். இந்த புண்களை கூட இந்த ஓம வாட்டர் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடும்போது குறையறதா நம்ம விலங்குகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள்ல பார்க்க முடியுது. அப்புறம் வயிறு உப்புசமா ஒரு மாதிரி கேஸ் மாதிரி, வயிறு அப்படியே ப்ளோட்டிங், வயிறு திம்முன்னு இருக்கிறது, கொஞ்சமா சாப்பிட்டாலே திம்முன்னு இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் கூட இந்த ஓம வாட்டர் கொஞ்சமா குடிக்கும்போது குறையுது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ரிசர்ச் எவிடன்ஸா பார்க்க முடியுது. காலங்காலமா பயன்படுத்தப்பட்டு வருது தான். பட் இருந்தாலுமே வந்து ரிசர்ச் ஸ்டடீஸ் இன்னுமே தேவை. ஹியூமன் ஸ்டடீஸ், மனிதர்கள் நடத்தப்பட்ட ரிசர்ச் ஸ்டடீஸ் இருந்தால் இன்னும் ஸ்ட்ராங்காகவே நான் சொல்லுவேன், இது கண்டிப்பாக சாப்பிடுங்க, இது ஒரு மருந்து அப்படின்னு. பட் அந்தளவுக்கு ஃபுல் ஸ்ட்ராங் ரிசர்ச் எவிடன்ஸ் ஹியூமன் ஸ்டடீஸில் கிடைக்கல, இல்லை ஹியூமனில் பண்ணப்படலை நிறைய. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. பட் ஸ்டில் தாராளமாக இது வந்து இந்த மாதிரி அல்சர் தொந்தரவுகள், புண்கள் இந்த மாதிரி இருக்கும்போது, அஜீரண தொந்தரவுகள் இருக்கும்போது ஒரு ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதான் எப்பவுமே வந்து இதுவுமே ஒரு மருந்து தானே, ஒரு மருந்து மாதிரி 5 ml அப்படிங்கிற அளவில் நம்ம குடிக்கலாம். இது கடையில் தான் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டிலேயே வந்து இந்த அஜ்வைன் சீடை வாங்கி, கேரம் சீடை வாங்கி நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணவும் முடியும். ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. யூடியூப் பார்த்தீங்கன்னா அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு நிறைய வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த முறையில் வீட்லேயே நம்ம செஞ்சு தைரியமாக குடிக்கலாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைண்டிங், 5வது நன்மை, அதாவது இருமல், அதிகமாக இருமல் இருக்கும்போது, முக்கியமாக இந்த வறட்டு இருமல் இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வந்து, அதாவது காஃப் சிரப்லலாம் இது இருக்கும், கொடின் அப்படிங்கிற மருந்து இருக்கும். இந்த கொடின் வந்து நம்ம இருமலை குறைக்கிறத விட இந்த ஓம வாட்டர், ஓம தண்ணீர் அப்படிங்கிறது இதை விட ஒரு கொஞ்சம் லைட்டா அதிகமா இருக்கு இருமலை குறைக்கக்கூடிய தன்மைங்கிறது ஓம வாட்டருக்கு. இது ஒரு நல்ல எவிடன்ஸ். பட் இதுவுமே கின்னி பிக்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சி எவிடன்ஸ். நாட் ஒன்லி இருமல், ஈவன் ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்களுக்கு கூட இந்த ஏர் ஃப்ளோ, காற்று உள்ள போய் வெளியே வரக்கூடிய இந்த ஏர் ஃப்ளோவை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை, அதாவது ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த தியோஃபிலின் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து ஆக்சுவலா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த நுரையீரல்ல இருந்து காற்று ஈஸியா உள்ள போய் வெளியே வரதுக்கு, மூச்சு விடுறதுக்கு. ஸோ இந்த தியோஃபிலின் மருந்துக்கு ஈக்குவலண்டான ஒரு நன்மைகள் இந்த ஓம வாட்டர்ல இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வருது. ஸோ இந்த 5வது நன்மையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நன்மை தான். பட் இதுக்குமே ஹியூமன் ஸ்டடீஸ் வேணும் அப்படிங்கிறத தான் நான் பார்க்கறது. கண்டினியூஸா நான் பார்த்துக்கிட்டே வரக்கூடிய இந்த ஸ்டடீஸ், ரிசர்ச்லாம் வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஹியூமன் ஸ்டடீஸ் நடத்தப்படாமல் இருக்கு. ஹியூமன் ஸ்டடீஸ் அதிகமாக நடத்தப்படுறதுல என்ன பிரச்சனை, இல்லை இதை குறித்து புரிதல், அவேர்னஸ் இன்னும் கம்மியாக இருக்கா, என்ன எதுன்னு தெரியல. பட் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது குறித்த ஆராய்ச்சிகள் கண்டிப்பாக செய்யணும். எல்லாருமே ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஓமத்து நீரோட நன்மைகள் குறித்த ஆராய்ச்சிகள் கண்டிப்பாக எடுத்து பண்ணணும் அவங்களோட ஸ்டடீஸில், அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன்னா இயற்கையான பொருள், இருமல் சிறப்பு, அதோட சைடு எஃபெக்ட் அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது சிம்பிளான விஷயமா இருக்கு ஓம தண்ணீர் அப்படிங்கிறது. அதையும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. பட் ஆனால் அது ரிசர்ச் எவிடன்ஸாக வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 6வது நன்மையும் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலிகள், உடம்பில் ஏற்படக்கூடிய இந்த வலிகளுக்கு வந்து மெயினான காரணம் வீக்கம். இந்த வீக்க அணுக்கள் அதிகமாக தான் வந்து அந்த தேய்மானம், வலி எல்லாமே அதிகமாகுது. இந்த வீக்கத்துக்கு, இன்ஃப்ளமேஷனுக்கு காரணமான ஒரு முக்கியமான என்சைம் பேர் என்னன்னா எலாஸ்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலாஸ்டேஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த அஜ்வைன் சீட்ஸ், இந்த ஓமத்து நீர் குடிப்பதன் மூலமாக குறையுது. எலாஸ்டேஸ் குறையும் போது வீக்கம் குறையுது, உடம்புல வீக்கம் குறையும் போது வலிகள் குறையுது. இது ஒரு விதமான நன்மை ஓமத்து நீர் குடிக்கிறதுல. இந்த வீக்கமாக குறைக்கிறதுல இந்த எலாஸ்டேஸ் குறைப்பதன் மூலமாக ஒரு மருத்துவ நன்மை ஓமத்து நீர் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. சரி, இத்தனை நன்மைகள் சொன்னேன். யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா இந்த குரூப் சாப்பிடக்கூடாது. அதாவது பிரெக்னன்சி அப்போ கர்ப்ப காலத்தில் வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா இந்த கர்ப்ப காலத்தில் இந்த சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய கெமிக்கல்கள் கர்ப்பத்தில் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய சிசுவை பாதிக்கிறதா சில ரிசர்ச் எவிடன்ஸ் இருக்குது. அதனால் இட் இஸ் நாட் அட்வைசபிள். கர்ப்ப காலத்தில் வந்து இது வந்து வாந்தி வருது, அதை முதல் 3 மாதத்தில் வாந்தி வருதுல அப்படிலாம் இருக்கும்போது ஓம தண்ணீர் குடிச்சிட வேண்டாம். ஏன்னா அதுக்கு சில சைடு எஃபெக்ட் சிசுவுக்கு ஏற்படுறதா சில எவிடன்ஸ் இருக்கிறதுனால ப்ளீஸ் அவாய்ட் டியூரிங் பிரெக்னன்சி. கர்ப்ப காலத்தில் மட்டும்
மட்டும் இல்லை, பாலூட்டும் தாய்மார்களுமே இதை ஓமத்து நீர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது ரிசர்ச் எவிடன்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப அதிகமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு விதமான வாந்தி வருவதல் போன்ற ஒரு உணர்வு, நாசியா ஏற்படுத்தும். அதனால அதிகமாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. நாம் குடிக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது ஒரு 5 ml 10 ml அப்படிங்கிற அளவில் இருந்தால் அது ஒன்றும் பண்ணாது. நம்மளுக்கு அந்த அளவில் இருந்தால் போதும். ஓம தண்ணீர் பயன்படுத்தணும்னு நினைக்கிற யாருமே இந்த லெவலில் குடித்தாலே போதும், அதிகமாக குடிக்கக்கூடாது. ஆக ஓம தண்ணீர் குடித்த பல விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாரும் லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.